இப்போ உள்ள ஜென்ரேஷன் உள்ள பெரும்பாலான குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, அவங்க நெனச்ச மாதிரி லைஃப்ல எல்லாமே நடக்கணும்னு நெனைக்கிறாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் எதிர்பார்ப்பெல்லாம் பூர்த்தி ஆகலனா, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறேன், டிப்ரஷனா இருக்கிறேன், நம்மளுக்கே புது புது வார்த்தையெல்லாம் கத்துக் குடுக்குறாங்க. அந்த காலத்துல சின்ன சின்ன விஷயங்கள விட்டு குடுத்து இருந்தனால, எல்லாருமே மகிழ்ச்சியாவும், ஆரோக்கியமாவும் இருந்தாங்க. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் பார்த்தீங்கன்னா, என்னோட பாட்டி தான் என் குழந்தைங்கிட்ட எப்பவுமே சொல்லுவேன். எங்க பாட்டிக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய படிக்கணும், சுயமா சம்பாரிக்கணும், சொந்த கால்ல நிக்கணும்னு நெறைய கனவுகள் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. ஆனா சீக்கிரமா கல்யாணம் ஆகி குடும்ப பொறுப்புகள்லாம் வந்தனால, இது எதுவுமே அவங்களால பண்ண முடியலனாலும், குடும்பத்த எப்படி மகிழ்ச்சியா வச்சுக்கிறது, குடும்பத்துல உள்ளவங்கள அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துட்டு போறதுங்க பக்குவம் அவங்க கிட்ட அதிகமாவே இருந்தது. ஆனா இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு டெக்னாலஜி அதிகமா வளர்ந்திருக்குது, நேரமும் அதிகமா கிடைக்குது, பக்குவமும் விட்டு குடுத்து போற சகிப்புத்தன்மையும் கம்மியா தான் இருக்குது. நம்ம வீட்ல நம்ம பாட்டி எல்லாருமே எந்த அளவுல விட்டு குடுத்து இந்த குடும்பத்தை உருவாக்கி இருக்காங்கன்னு நம்ம குழந்தைங்களுக்கு புரிய வச்சாலே போதும், தானாவே எல்லாம் கத்துக்கிடுவாங்க. இத பத்தி உங்க கருத்து என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.